ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயம், அதாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். மஞ்சள் குங்குமம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் வைக்கிறோம் இல்லையா? சாமி கும்பிட்டோன்னே பூஜை முடித்தோடனே நாம் முக்கியமாக வைக்கக்கூடிய 2 பொருட்கள். அந்த மஞ்சள் குங்குமத்தோட மகிமையை பற்றி நாம் இதில் பார்க்கலாம். அதாவது மஞ்சள் மற்றும் குங்குமம் இந்து மதத்தில் ஆழமான ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்கள்னே சொல்லலாம். இவை வெறும் நிறங்கள் மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட கிரகங்களோட தொடர்பு உடையவை அப்படின்னு சொல்லப்படுது. ஜோதிட ரீதியாக மஞ்சள் குருவையும் குங்குமம் செவ்வாய் பகவானையும் குறிப்பதாக சொல்லப்படுது. மேலும் மஞ்சள் குங்குமம் பல்வேறு நன்மைகளை ஈர்க்கும் சக்திகள் கொண்டது. மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுனால ஜோதிட பின்னணி காரணம் என்ன அப்படின்ற சுவாரஸ்யமான தகவலை இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மஞ்சள் குரு பகவானுடைய தொடர்பு கொண்டது. குரு பகவான் ஞானம், செல்வம், அதிர்ஷ்டம், ஆன்மீக வளர்ச்சி, அதுக்கப்புறம் சுபகாரியங்களுக்கு அதிபதினே சொல்லலாம். அதனால மஞ்சள் பயன்படுத்துறதுனால கிடைக்கும் நன்மைகள், ஆன்மீக நன்மைகள் நிறைய இருக்கு, ஏராளமா இருக்கு. மஞ்சள் குருவின் நிறமாக இருக்கிறதுனால இதை பயன்படுத்துவது ஞானத்தையும் அறிவையும் பெருக்கும். மாணவர்கள் தங்கள் கல்வியில சிறந்து விளங்க இது பெரிதும் உதவுது. குரு பகவான் தன காரகனாக இருக்கிறதுனால மஞ்சள் பயன்பாடு நிதி ஸ்திரத்தன்மையையும் செல்வ செழிப்பையும் ஈர்க்கக்கூடியது. வியாழக்கிழமைகளில் மஞ்சள் பயன்படுத்தி பூஜை செஞ்சு இல்லைன்னா மஞ்சள் நிற ஆடைகளை அணிஞ்சு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் அப்படின்றது நம்பிக்கை இருக்கு. இந்த திருமணம், குழந்தை பேறு போன்ற சுப காரியங்களுக்கு குருவின் அருள் நமக்கு மிகவும் அவசியமான ஒன்று. மஞ்சள் மங்களகரமானதாக இருக்கப்படுறதுனால சுப நிகழ்வுகளில் மஞ்சள் பயன்படுத்துறது தடைகளை நீக்கி காரிய சித்தியை ஏற்படுத்தும். மஞ்சள் நேர்மறை அதிர்வுகளை ஈர்க்கும் சக்தி கொண்டது. இது மன அமைதியையும் நல்லிணத்தையும் வீட்டில் நிலைநிறுத்தும். ஆயுர்வேதத்தில் மஞ்சள் ஒரு சக்தி வாய்ந்த மருந்தாக பார்க்கப்படுது. இது குருவின் அருளால உடல் ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் மேம்படுத்தும் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாக இருக்கக்கூடிய நம்பிக்கையும் ஒன்று. இப்போ குங்குமம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குங்குமம் செவ்வாய் பகவானோடு தொடர்பு கொண்டது. செவ்வாய் பகவான் தைரியம், வீரம், ஆற்றல், பாதுகாப்பு, அப்புறம் நிலம், இதுக்கு எல்லாத்துக்கும் அதிபதி. குங்குமம் பயன்படுத்துறதுனால கிடைக்கும் ஆன்மீக நன்மைகளும் அதிகமாக இருக்கு. செவ்வாய் தைரியத்தின் கிரகம் அப்படிங்கிறதுனால குங்குமம் பயன்படுத்துறது மன உறுதியையும் தன்னம்பிக்கையும் நமக்கு அதிகரிக்கும். சவால்களை எதிர்கொள்ளும் தைரியத்தை இது நமக்கு கொடுக்கும். குங்குமம் ஒரு சக்தி வாய்ந்த பாதுகாப்பு கவசமாக பார்க்கப்படுது. இது எதிர்மறை சக்திகள், திருஷ்டி மற்றும் தீய எண்ணங்கள்ல இருந்து நம்மளை காக்கும். வீட்டின் தலைவாசல்ல குங்குமம் இடுறது வீட்டுக்குள்ள தீய சக்திகளை நுழையிறத தடுக்கும். குங்குமம் மங்களகரமானதாக பார்க்கப்படுது. குறிப்பா திருமணமான பெண்களுக்கு இது சுமங்கலித்துவத்தின் அடையாளமாக பார்க்கப்படுது. நெற்றியில் குங்குமம் இடுறது மங்களத்தை கொண்டு வரும். செவ்வாய் ஆற்றலின் கிரகம் அப்படிங்கிறதுனால குங்குமம் பயன்படுத்துறது உடல்ல புத்துணர்ச்சியையும் உற்சாகத்தையும் நமக்கு அதிகரிக்கும். இது சோம்பலை நீக்கி செயல்களில் ஆற்றலை தரும். செவ்வாய் பூமிகாரகன் அப்படிங்கிறதுனால குங்குமம் பயன்படுத்துவது நிலம் தொடர்பான விஷயங்கள்ல நன்மையை ஏற்படுத்தும். சொத்து சேர்க்கைக்கும், நிலம் வாங்குதல், விற்கிறது, இது போன்ற காரியங்களுக்கு இது துணை புரியும். மஞ்சள் மற்றும் குங்குமம் இரண்டுமே வெவ்வேறு கிரகங்களுக்கு தொடர்பு இருந்தாலுமே அது ரெண்டுமே ஒன்றிணைந்து பயன்படுத்தும் போது ஞானம், செல்வம், பாதுகாப்பு, தைரியம், அதுக்கப்புறமா
மங்களகரமான ஆற்றல் இது போன்ற நிறைய நன்மைகளை ஈர்க்குது. இதை இந்து மத சடங்குகள் மற்றும் தினசரி வழிபாடுகளில் முக்கிய பங்கு வகிக்குது. மேலும் இது வெறும் சடங்குகள் மட்டும் இல்லாமல் ஆழமான ஆன்மீக மற்றும் அறிவியல் ரீதியான முக்கியத்துவத்தையும் கொண்டுள்ளது. இவ்வளவு மகிமை வாய்ந்த இந்த மஞ்சள் குங்குமம் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் பூஜை பண்ணாலும் சரி, இல்லை வீட்டில் தீபம் ஏற்றின உடனே அந்த மஞ்சளோ குங்குமமோ இரண்டையும் வைங்க. இல்லை ஏதோ ஒன்று தான் இருக்குன்னா ஏதோ ஒன்று இருக்கிறதையும் வைங்க. ஆனால் ஒரு நாளும் இது வைக்காமல் இருக்காதீங்க. நிச்சயமாக அதுக்கான அதிர்வலைகள் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.